இங்க இந்த பொண்ணு கிட்ட ஒரு வித்தியாசமான மோதிரம் இருக்கு. இது எப்படி திருப்பினதும் பழங்காலத்துக்கு போயிடுறா. இப்ப அங்க போனதால 4 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டே ராஜா வந்து தெரியாம இந்த பொண்ணு இடிச்சிடுறாரு. இவ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எந்த ஒரு காரியா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு காயம் இப்ப அதிகமா ஏற்பட்டதால மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அந்த 4 பேர் ராஜாவை சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அந்த மோதிரத்தை பயன்படுத்தி இப்ப நம்ம காலத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டை போடுறா. இதை பார்த்த ராஜா இவளால இரவ பகலாக்க முடியும், பகலை இரவாக்க முடியும், இவ ஒரு தேவதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர்கிட்ட இந்த வாளை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்ப இந்த உலகமே மாறி போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு நடு ரோட்ல நிக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு வேகமா அவரோட கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வந்து மோதிரத்தை மறுபடியும் அப்படி திருப்பி போட்டு மறுபடியும் பழங்காலத்துக்கே அனுப்பி வைக்கிறா. மறுநாள் இந்த வாளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அடகு கல்ல எடுத்து சேட்டுக்கிட்ட வைக்கிறா. அவரும் நல்லா ஊத்து ஊத்து பார்த்துட்டு இது ஒரு பழங்கால பொக்கிஷம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதை வச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் குத்தா போதும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லாம கையாலே காட்டுறா. அட 50 லட்சம் என்ன, இது வித்து நான் உனக்கு 60 லட்சமே வாங்கி தரேன்னு சொல்றாரு. மறுநாள் மோதிரத்தை திருப்பினதும் ராஜா தங்க காயின்ஸா கொண்டு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வைத்தியம் பார்க்கணும் வாங்கன்னு கூப்பிடுறாரு.